கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தி தின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே காளியம்மாள் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. ராஜராஜனோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கார்த்தி வந்து ராஜராஜனை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, கோயில் கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க தீபாவதி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. அப்போ சந்திரகலா வந்து எங்கக்கா நீ போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை அதான் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது நானும் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிளம்பி போகும்போது அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகவும் உடனே வந்து அவங்க ராஜராஜன் ஓடி வந்து பிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சுமா கொஞ்சம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ தண்ணி எடுத்து குடிக்கவும் அடுத்து வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சரி நான் அவசரமாக கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் தீபாவதி திரும்பவும் ஃபோன் பண்ணவும் உடனே இந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி நீ போகும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுது, அதனால நீ போக வேண்டாம், நாளைக்கு போயிடமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு அவசரமான ஒரு வேலை அப்படிங்கவும் அப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க, அக்கா நீ போகிறதே வந்து சகுனம் சரியில்லாத மாதிரி இருக்குது, அதனால நீ போக வேண்டாம், நீ இன்னொரு நாளைக்கு போய்க்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு சந்திரா நான் தான் சொல்லிட்டோம்ல, அதனால் கண்டிப்பாக நான் போயே தான் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, அத்தை நான் வேணா வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது வேண்டாம் மாப்பிள்ள நானே தனியாக போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருக்குமே மனசு சரியில்லை. அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க அக்காவோட முகமே ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்குது, அவள் இந்த மாதிரிக்கெலாம் வெளியே போகும்போது ஏதாவது அபசகுணமாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவள் போக மாட்டா, ஆனால் அதையும் மீறி அவள் போகிறான்னா அப்போ ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் போலுக்கு அப்படின்னு சந்திரகலா நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் வந்து ஜாகிரதையாக போயிட்டு வாமா அப்படிங்கவும் சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து காரை எடுக்கிறதுக்காக போகும்போது நெளிஞ்சிட்டு இருக்குது ஒன்று வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி காலை வந்து கடிச்சிடவும் சாமுண்டீஸ்வரி ஐயோனுங்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவும் அப்போ நெளிஞ்சிட்டு இருக்குது அங்கேருந்து ஓடுது. உடனே சாமுண்டீஸ்வரி ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் ஐயோ இது என்னது இப்படிலாம் கடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ கார்த்தி வந்து மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லவும் மயில் வாகனமும் அழைச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல வேலையை வந்து அதாவது வேறு எதுவும் கடிக்கல, சாதாரணமாக தான் கடிச்சிருக்குது, நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரியும் ஒரு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க அப்போவுமே அபசோகனம் சரியில்லாமல் இருந்தது, நீ இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படிங்கவும் சாமுண்டீஸ்வரி சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன மேடம் கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இல்லை என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படிங்கவும் என்னாச்சு உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு என்னை வந்து ஒன்று கடிச்சிருச்சுது அதனால நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் அப்படியா சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா அது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தீபாவதி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்லணும், அதனால நீங்கள் நாளைக்கு நேரில் இந்த நேரத்துக்கு வந்துருங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அதனால சொல்லுங்க அப்படிங்கவும் இல்லை மேடம் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க, அது யாருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையை நான் சொல்லிடுறது அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலாவுக்கு சாமுண்டீஸ்வரி யாருக்கிட்டே ஃபோன் பண்ணுனாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயமா தான் அது முக்கியமான விஷயமா தான் கிளம்புறதுக்கு இருந்தா என்னமோ நடந்துட்டு இருக்குது ஆனால் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜவுளிக்காரர் வந்து துணி எடுத்துகிட்டு வரவும் என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, மாமா கோயில் கும்பாபிஷேகம் இருக்குதுல்ல அன்னைக்கு வந்து நீங்கள் சாமி ஆடுவீங்களா, அப்போ எல்லாரும் வந்து புது ட்ரெஸ் தான் உடுக்கணும், அதனால தான் நான் அவர் வர சொன்னேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ராஜராஜன் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாப்பிள்ள நான் கூட மறந்து போயிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க நீயே எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டா அப்படிங்கவும் உடனே ரேவதிக்கு கார்த்தி வந்து ஒரு புடவை எடுத்து செலக்ஷன் பண்ணி கொடுக்கவும் இன்னொரு புடவை கூட எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு புடவை கூட எடுத்து தாங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தி சரின்னு சொல்லிட்டு இன்னொரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, பாத்தியா என் சகலைக்கு தான் ரேவதி மேலே எவ்வளோ அன்பு, 2 புடவை எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கவும் உடனே வந்து சுவாதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை எங்கள் அக்காவுக்கு தான் வந்து மாமா மேலே ரொம்பவே லவ்வாக இருக்கிற அப்படிங்கும்போது இப்படி மயில் வாகனமும் சுவாதியும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சுவாதி சொல்கிறாங்க, சரி யாருக்கு யார் மேலே ரொம்ப லவ்வாக இருக்காங்கன்னு பார்க்கலாமா, அதுக்கு என்கிட்ட ஒரு போட்டி இருக்குது அப்படிங்கவும் அப்படியே அது என்ன போட்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் 2 பேரும் வந்து தன்னுடைய அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணையே பார்த்துட்டு இருக்கணும்,
அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அடுத்தவங்களோட கண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணை சிமிட்டக்கூடாது. அப்படி சிமிட்டாமல் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்னொருத்தவங்க மேலே ரொம்பவே வந்து லவ் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கும்போது அப்போ சாமிடி சொல்லி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள இந்த போட்டியை கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இந்த போட்டிக்கு தான் நீங்கள் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து எல்லாரும் வற்புறுத்தவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அப்படியே ரேவதியை பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதியும் கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கார்த்திக்கு ஃபோன் வரவும் அப்போ கூட அவர் கண்ணை சிமிட்டாமல் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல என் சகலைக்கு தான் வந்து ரேவதி மேலே ரொம்பவே வந்து அவரை வந்து காதலிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே சுவாதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்கள் அக்கா தான் வந்து மாமாவை ரொம்பவே விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரேவதி வந்து கண்ணை சிமிட்டிருந்தாங்க. உடனே மயில்வாகனம் வந்து பார்த்தியா என் சகலை தான் ஜெயிச்சிருக்கிறா அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரர் வந்து நினைக்கிறாங்க, மாப்பிள்ள உங்களுக்கு தான் என் பொண்ணு மேலே எவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சந்திரகலா வழக்கம் போல எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ சுவாதி சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி தோத்து போயிட்டேன், நானும் தோத்து போயிட்டேன்னு நான் உனக்காக எவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் பாரு சுவாதி நீ நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அவர் மேலே அன்பு இல்லையோ என்னமோ அதனால தான் கண்ணை சிமிட்டிட்டோன்னு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படிங்கும்போது இது என்னது போங்காட்டம் விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கவும் என் சகலை தான் வின் பண்ணி இருக்கிறான், இப்போ மாதிரி ரேவதி நீ புரிஞ்சுக்கிட்டியா என் சகலம் உன் மேலே எந்த அளவுக்கு காதல் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதியும் கார்த்தியும் ரூமுக்கு வந்துடும். அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, உனக்கு என் மேலே அவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு உன் மனசில் நீ என் மேலே எந்த அளவுக்கு நீ அன்பு வச்சிருக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி கேட்குறாங்க, ஆமாம் எதுக்காக நீ 2 புடவை எடுத்து அப்படிங்கும்போது ஒரு புடவை வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்காக அப்படிங்காங்க, இன்னொரு புடவை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் வந்து ஹனிமூன் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து உடனே கார்த்தி ரேவதி பார்க்கும்போது உடனே ரேவதியும் கண்ணை சிமிட்டுறாங்க, ஆமாம் நம்ம 2 பேரும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க காளியம்மாள் சிவனாண்டி முத்துவேல் அதுக்கப்புறமா சந்திரகலா இவங்க 4 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்போ உடனே சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இன்னும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த கார்த்தி வந்து எல்லாருக்கும் புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே காளியம்மாள் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத சந்திரா கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படிங்கிறாங்க, என்னத்தை எப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது காளியம்மா ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, அதாவது அந்த ராஜராஜன் தானே சாமி ஆடுவான், அப்படி ஆடிட்டு இருக்கும்போது அவன் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது ஒருத்தரை அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அவங்கள வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லியிருக்கவும் இவனை வச்சு தான் ராஜராஜனோட கதையை நான் முடிக்க போகிறேன், அப்படி முடிச்சாக்கி கண்டிப்பாக கோயில் கும்பாபிஷேகம் தன்னால் நின்று போயிடும், அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியும் வந்து தன்னுடைய கணவரை இழந்துருவா, அவ்வளோதான், அதுக்கு மேலே அவள் இந்த ஜென்மத்துக்கு பரமேஸ்வரி மேலே இருக்கிற கோவத்தை அவள் கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே மாட்டா, ஏன்னா தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கும் அந்த பரமேஸ்வரி குடும்பம் தான் காரணம்னு இருக்கிறா, அதே மாதிரிக்கு தன்னுடைய புருஷனும் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தில் அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி கிழவிதான் சொல்லிக்கிட்டு ஜென்மத்துக்கு அவள் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு சதி திட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்து மயில்வாகனம் வராங்க. என்ன கார்த்தி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கவும், இல்லை சின்ன மாமியார் வந்து ஃபோன் பேசிட்டு வராங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரிக்கு தெரியுது, இன்னைக்கு வேற மாமா வர சாமி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் சகலை இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அதை நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து என்னங்க நீங்கள் பொண்ணுங்களை கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னும் போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லத்த அவங்களாம் வந்து போகட்டும், நான் இன்னைக்கு மாமா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட இதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு போலுக்கு, அதனால தான் இவன் வந்து மாமா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து உடனே மயில் வாங்கினதுக்கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போங்க கோயிலுக்கு, நானும் மாமாவும் நாங்கள் காரில் வந்துடுது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள என் கூடயே இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாமா நீங்கள் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ள நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் ராஜராஜனை என்ன மாதிரி சூழ்நிலையில் கார்த்திக் காப்பாற்ற போகிறாங்க அந்த ஆபத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.